அது இல்லைங்க. ஐயா ஐயா இங்க வா, யாரும் சொட்டியா தான் ஏன் சண்டை போறீங்க ரெண்டு பேரும்? ஏன் அங்க போனாவே எந்திரிச்சு ஓட சௌரியமாக்குமா? கிளம்பி கொலாய மூடுறா அங்க போய் ஒளியறத பாடுறா. பொறுமையா பேசணும். என்னடா ஆளு மேல 700 வருமா? ஆமாமா, காலை போய் லோன் கட்டணும் மூடிட்டு. சரி சரி. யோ அந்த சைலன்ஸ்லங்க எல்லாம் அமைதி அமைதி அமைதினோம். வந்தீங்களா வர இருப்பவர்களே கூத்து பாக்கீங்க. இன்னும் போட்டீங்கன்னா போட இருப்பவர்களே தலைமையில போட்டுட்டு போய் இடத்துல கோல் டாக்ஸில் உட்காருங்க. அது இல்லைங்க, 10 மணி ஆயிடுச்சு. கொட்டாய் விட்டீங்களே இருப்பவர்களே ஒரு மணி நேரத்துக்கு காலையில் வேலை சென்று மாலையில் வீடு திரும்பும். எமதாருமே விவசாய பெருங்குடி மக்களே அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆமா நம்ம எடப்பாடி தோசை தின்னுபிட்டு இங்க வந்து பிய பேண்ட் வச்சிருங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் எடப்பாடி கிராமத்தை சார்ந்த மாணிக்கப்பட்டி கலைவாணி தத்துவ நாடக கோமாளியின் முத்தார முதற்கன் அர்ஜுன் சாவு வேற ஒருத்த முன்ன நல்லா இருக்குதா? இதா ரெண்டாவது யாராவது சாவுங்க அப்புறம் வரணாங்க. ஆளுக்கு ஒரு தொட்டி தாடி குஞ்சு மாதிரி போயிரு. ரெண்டு பேரும் பேசுறது வேஸ்ட். எங்க அண்ணா இருக்கு ஒரு மாதிரி அண்ணா ஓடியா எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் ஆயாட்டு இன்னைக்கு உழைக்கிறீங்க? டபுள் மொத்தம் டபுள் ஆச்சு. ஆமா எவ்வளவு திருடித்தீங்களாலும் முடிவு பண்ணிக்கிறீங்க. சம்மதம் இல்லாம ரெண்டு பேரும் வெளியே வர மாட்டானுங்க. இன்னைக்கு உழைக்கிறாங்கன்னா என்னமோ காரணம் இது. கூத்து எவ்வளவு பேத்து சொல்லுங்க. சம்பளம் காலம் கொடுப்பாங்கடா. சம்பளம் கொடுப்பாங்க, நீங்க எல்லாம் தூங்குறியா? எங்க சௌருமா இஷ்டம் வந்தாப்பா இல்ல விட்டுருந்துக்கோ. நான் கொடுப்பேன் சம்பளம். என்ன சொன்ன? ஓய் என்ன ஊரு சொல்லியா? இரு கேட்டு வரேன் தங்கச்சி. தங்கச்சி என்ன ஊரு சொல்லாத்தான். ஏன் முறைக்கிற? ஏங்க ஏங்க நான் அப்படிதான் சொன்னிச்சு. எப்படி சாணார்பட்டி காட்டு உழவு மோட்டூர் காட்டு உழவா? மோட்டூர் காட்டு உழவு. ஆமாயா சரி சரி 3 சம்பளம் வாங்கி போடு. சாப்பிட்டு அறிய முல்ல மோட்டூர் மோட்டூர் காட்டு உழவு அப்படி என்றால் நமக்கு சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாடு. ஆமாடா ஆமாடா. இங்க ஆறா வாழ போறாங்கடா. விவசாயம் உங்களை சொல்லணும். இங்க வா கவுண்டரே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகம் அருள்பாலிக்கும் திரு எல்ல மாரியம்மன். எல்ல மாரியம்மன். ஆமா சரிங்க. இங்க பாரு ஓய் நம்மளால தான் 30,000 நட்டாகி போச்சோம். நம்மளால அதனால நாம நோம்பிக்கே ஆடுறது. ஆமாடா ஆட்டோ கம்பிருப்பா அந்த இடத்த ஒருத்தன் 1 மணிக்கு நாம நோம்பி கொடுத்து ஆடுறது. வேற பக்கம் வாங்கிவிட்டோம். அப்படி இருந்தாலும் நம்ம பேரு அழியக்கூடாது என்று இன்று நோம்பி கழித்தோம். எல்லாரும் ஒற்றுமையா வச்சிருந்து இன்று நாடகம் அரங்கேற்றோம். கூட்டு விட்டுருக்காங்க. யாரும் விட்டாங்க? அப்படியே எங்க அம்மாவும் இத படி அப்படியே இதுல கட்டலாம். அவன் பேப்பர்
என்னைக்கு படிக்கட்டும் 10வது பேராகிராஃப் இங்கிலீஷ்ல எழுதி சொல்ற இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகல இல்ல ஒரு தடவை மட்டும் படி அப்புறமா ஆட்டுக்கார சங்கம்னு சொல்லிக்கலாம் அப்படியா ஒரு தடவை மட்டும் படிச்சு போடு நீ எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து வாகரகாட்சிக்கு படிச்சுட்டு நீ படிக்கலாம் மொத்தம் 43 நண்பர்கள் 44 நண்பர்கள் 43 நண்பர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து ஆட்டுக்கார சங்கங்கள் ஒற்றுமையாக இணைந்து ஆட்டுக்கார சங்கங்கள் ஆமா எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து இன்று ஓரிரவு நாடக அரங்கேற்றம் நாடக அரங்கேற்றம் ஆமா சரி சரிங்க இங்க பாரு தீல ஓச்சுருமே 2 சிட்டு ஆளு 2 சிட்டு மத்தாளம் எல்லாம் கொண்டு வந்து சும்மா இல்ல எனக்கு ஒண்ணு கூட பதில் சொல்லிட்டு போவாங்க சம்பளம் எவ்வளவு தான் பேசிக்கிற உண்மையை சொல்லு இன்னைக்கு ஆச்சம் சம்பளத்துக்கு ஆட்சிப்படாதடா மனிதனோட குணத்தை ஆசைப்படு குணத்தை ஆசைப்படணும் ஆமா சம்பளம் எல்லாம் காசு நாளைக்கு கூட வருமா என் பொண்டாட்டி வருவாடா இல்லண்ணா நாளைக்கு செத்து போயிட்டு மாடி கூட வருவாளா வரமாட்டா என்ன சம்பளம் வாங்கினா நாளைக்கு கந்துக்காரன் கூட்டிட்டு போயிருவாடா காலையில 6 மணி அப்படியே 500 ரூபா வருமா காசுக்கு ஆசைப்படாத மனிதனோட குணத்தை ஆசைப்படணும் ஆமா கொஞ்சம் பிடிக்காம அப்படி இருந்தாலும் இந்த எல்லை மாதிரி இருக்காங்க நண்பர்கள் வைத்து நாடகம் என்ன நடக்கும் ஸ்ரீ மகாபாரதம் இங்க பாரு செட்டு 2 செட்டு ஆளு நாடகமும் 2 இட்டு நாடகம் அப்ப சம்பளம் 2 சம்பளம் பேசிட்டே இல்லையா இங்க பாரு ஆமாடா சரிடா நீ ஏன் நினைச்சிட்டீங்களா எப்படி ஒரு நாடகம்னு செட்டு 2 செட்டு 2 செட்டு 2 செட்டு ஆளுங்க 2 செட்டு மொத்தாலும் நாடகமும் 2 நைட்டு கதை ஆமா இன்னொரு கோமல வருது ஸ்ரீ மகாபாரதம் பாமாலயம் கூடிய அபிமான கொன்ற மாலை அல்லாஹ் சைதவன் சண்டை நாடகம் இருந்து எங்கேயுமே ஒரு நைட்டு தான் ஆடுவாங்க மகாபாரதம் 18 நாள் பாரத யுத்தம் உண்மைதான் இதுல வந்து 13 நாள் சண்டை 14 சண்டை சேர்த்து நடத்துறோம் 13 14 ரெண்டு சேருது 2 நைட்டு ஒரே இடத்துல நடத்துறோம் 13 முடிஞ்சு 14 தொடக்கத்துல ஆமா சரிங்க 14 சண்டை அபிமான சண்டை 14 சண்டை சாய்ந்தவன் சண்டை 13 14 அபிமான கொன்ற மாலை சாய்ந்தவன் சண்டை நாடகத்தில் முதல்ல யாரு அஷ்டாமர் தாண்டி வரக்கூடிய துரைமன்னன் சபைக்கு வரார் துரைமன்னன் சபைக்கு வராரு வர சொல்லி விடுங்க Gracias.
என் படை தளபதி யாரு? ஆமாங்க, நான் தான் வடிக்கலாம் தளபதி. வடைக்கு தளபதியா? இதான் சொன்னீங்க வட தளபதி. என் படை தளபதி யாரு? என் மந்திரி பிரதாரிகளே. அதுல காமிக்க மாட்டோம். என்னது? விடியல 5:30 மணிக்கு டேஜ் முன்னாடி அவங்க கொஞ்சம் காட்டுறேன். ஏய், மந்திரி பிரதாரிகளே. ஆமாம் பாஸ். என் புத்தி மந்திரி. ஆமாங்க, நான் தான் புத்திக்கேத்த மந்திரி. அப்படி இருந்தாலும் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? பேனாமங்கள் என்ன? நான் எதை பற்றி பேச போகிறேன்? எதை பத்தி பேசுறேன்? அடிவாங்க அளவுக்கு பேசலாம். இன்று என்னால் என்ன நடக்க போகிறது? பொண்ணு விட்டா ஜிஹெச்ல கொண்டு போய் போட்டு நாங்க 5 பேரும் பல்ட் எடுத்து உட்காந்துக்குவோம். பாருங்கய்யா, அடிச்சு போட்டா ஒரு ஊருக்கே கறியாகும். அப்படி என்னுடைய பெயர் உருத்தாக்க முன்பதாக பேருமகளை திறந்த பொன்னாடி இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? சாணிப்பட்டி. சாணிப்பட்டியா? என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. ஏங்க சாணார்பட்டி? என்ன சாணார்பட்டி காட்டு வளவு என்றால் மோட்டூர் காட்டு வளவு. என்ன ஊருக்கு இது? மோட்டூர் காட்டு வளவா? என்ன கேளுங்க, இங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. மோட்டூர் காட்டு வளவு என்றால் தேனோடு பிறந்த மத்தியமா நகரமாகும். மத்தியமா நகரம் என்ன ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தை ஏன் எதற்காக அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள்? சாமி கூத்துட்டு கூத்து பார்க்கணும். என்ன சாமி? பொம்பளை சாமி. பொம்பளை சாமியா? அதாவது எல்ல மாரியம்மனுக்காக நோம்பி போட்டு 2வது கூத்து. நண்பா சுவாமி, எல்லை மாரியம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர் பெருமக்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இளம் சிட்டுகள் பாவெல்லாம் வாடி போய் எழுதுறாங்க. நீங்க என்னன்னு தெரியல. அனைவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து என் நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? ஆள் போல் தலைத்து அருகபோல் வேரூன்றி அள்ளியலபோல் கிடைக்கிறது சிறுஞ்சீவியாக வாழ எல்லா வல்ல இறைவனா விளங்கக்கூடிய மேல் மலையானூர் அங்காள பரமேஸ்வரியை வேண்டுகிறோம். வணக்கம். இன்று நம்மால் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அது மட்டுமல்ல, அதாவது எழுத்துப்படையிலிருந்து விருதுநகர் சக்கரவர்த்தியாகப்பட்ட நமது கணேசன் அண்ணன் அவர்களும் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கங்கள். இன்று நம்மால் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நம்ம நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய அபிமன்யு கொன்றமாலை, அடுத்து சைந்தவன் சண்டை, சர்வபங்கம். மகாபாரதம் என்றால் 4 காண்டங்கள் 18 பருவங்கள். சாமி, 4 காண்டம் என்ன ரேட்டுக்கு வாங்க? 420 ரூபாயா? நீதான காண்டம் வாங்கின? இதிகாசங்கள் காண்டங்கள் மகாபாரதம் என்பது 4 காண்டங்கள் 18 பருவங்கள். 18 பருவங்களை விட்டு யுத்த காண்டத்திலே ஒரு கிளையாகிய 13ஆம் நாள் சண்டை, 14ஆம் நாள் சண்டை, 2 நாடகம். அபிமன்யு கொன்றமாலை இல்லையேல் சைந்தவன் சிரமறுப்பு. கண்டிப்பாக சர்வபங்கம் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே, என்னுடைய பெயர் என்ன? என்னை கொண்டு என்ன நடக்க போகிறது? நான் முன்னாடி சொல்லிவிட்டேன். உனக்கு கொண்டு விட்டா நாங்க 5 பேர் ஜெயில தான் உட்காரணும். நான் யார் தெரியுமா? பாருங்க, ஓட்டு
ஒரு 15 டீ ஒரே ஒரு குத்து டீ பேசலாம் வாய் இந்த குத்து டீ பேசலாம் பேசணும்ல எல்லாம் புண்டைக்கு டீல குத்துவாங்க அவன் யாவன் தெரியுறீங்க ஆடு இப்பதான் சரி நின்னுக்குறான் ஏன் நீ ஏவத்த நான் 15 டீ ஒரே ஒரு பால் டைல் கொண்டு வந்து கொடுங்க அண்ணா யாருக்கு அது யாருக்குடா உனக்கே தான் பாஸ் நண்பா அண்ணா சுவாமி மன்னாதி மன்னர்களும் ராஜாதி ராஜர்களும் போற்றும்படியாகிய என்னுடைய பெயரோ முதல் பெயரும் அதாவது நஞ்சரவ கொடியோன் நரமற்ற மாநில நராதிபன் அரவ கொடி படைத்த யாருக்கு சிரவணங்காத மன்னன் தனரேக உடைய என்னுடைய பேரோ அரவ கொடி துரியோதனன் யாருக்கு மாரடிக்கிற அவன் தான் மாரடிச்சிட்டு இருந்தான் நீங்க அவன் மாரடிச்சானா அவனை பார்த்து நீ ஏன் அடிக்கிற போடா சாமி நல்லா இருக்கீங்களா அப்படி அரவ கோடி படைத்த துரியோதனனாக இருந்தாலும் கோடி படைத்தவராக இருந்தாலும் அரவ கோடி படைத்த துரியோதனனாக இருந்தாலும் நான் எது மேல கைய வச்சாலும் அதெல்லாம் வளரும் சத்தியமாலும் உண்மையாக எங்க சத்தியமா எல்லை மாரியம்மன் சத்தியமாக இந்த கையாகப்பட்டது தனராக படைத்தது நான் எது மேல கைய வச்சாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் சத்தியமாலுமா சாமி ஒரு உதவி பண்ணுங்க சாமி என்ன அண்ணனுக்கு ஒண்ணு வளராமையா இருக்குங்க சாமி கை வச்சா வளருங்களா நான் எது அதான் நான் முன்னே சொல்லிட்டேன் எங்க அண்ணன் குஞ்சு மேல கை வச்சாங்க எது மேல கைய வைக்கணும்னு யோசிச்சா சொன்னேன் நண்பா அது மேல கைய வச்சா வளராது நீயே நல்லா கேள்னா வச்சா வளரும் சொன்னேன் அது கெட்ட விஷயத்து மேல கைய வச்சா வளராது அப்புறம் எது மேல வச்சா வளரும் வேண்டியமான தன்மானங்கள் என்று சொல்லக்கூடிய சொர்ணதானங்கள் வஸ்திரதானங்கள் மலைலை தானங்கள் கன்னிகாதானங்கள் மற்றும் பொன்னும் பொருளும் இது மேல கைய வச்சா வளரும் அதுதான் வைக்க மாட்டேங்கிறீங்க நான் இருக்கக்கூடிய இருப்பிடமாகப்பட்டது மாமன்னா இருந்தாலும் உன்னையும் பெற்றெடுத்த வாய் வந்து யாரு எந்த நாட்டை ஆண்டு வரீங்க நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன் எந்த நாட்டை ஆண்டு வரீங்க என்னை பெற்றெடுத்த ஆளாக்கி என் தெய்வங்கள் யாரு என் மாதா பிதா அன்னையோர் ஆலயம் சிவாஜி படம் வெக்காதான் பிள்ளையா அம்மா அப்பா அம்மா பேர் கேளு மூடு அவ்வளவு அவசரமா அவனுக்கு அப்படி இருந்தாலும் மாப்பிள்ள வேற கோவிச்சுக்கிறான் இருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 கசவனாடி அங்கத்து ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கு யாரு
தந்தை. அப்பா அம்மா யாருங்க? என்னுடைய தாயினுடைய பேரோ காந்தாரி. ஓ தாயோ காட்டேரி. காட்டேரிடா. தாயோ காந்தாரி. என் தந்தையினுடைய பேரோ திருவிழாட்டின் மன்னன். மாமன்னன். திருவிழாட்டின் மன்னனுக்கும் காந்தாரிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக அண்ணன் தம்பிகளோ 99 பேர் பிறந்தோம். ஏன் நல்லா என்ன பண்ண சாமி? என்ன அப்படி 99 பேர் பிறந்து போதனன் முதல் வி கர்ணன் வரை 99 ஆண் மக்கள். 99 ஆண் மக்கள். என்னோடு பிறந்தால் ஒரே ஒரு தங்கை ஒருவன் இருக்கிறார். மச்சான் நல்லா இருக்கியா? என்னடா எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் என்று சொன்னது. ஒரு செவலப்பு நான் குடிக்கிறது இல்ல. ஒரு லவகுதி அது குடிக்கிறது இல்ல. ஒரு டொரினா குடிக்கிறது இல்லப்பா. அதெல்லாம் சேராது. ஒரு டீட்டா வந்து தரேன். மச்சான் தங்கச்சிக்குதா? ஏய் ராமச்சி மச்சி என்கிட்ட வீணா அடி வயிச்சாச்சாவாத. உனக்கு அடி சத்து இல்லைன்னு சொல்லு மச்சி. இருந்தாலும் என்னுடைய தங்கையினுடைய பெயரோ துர்ச்சடை ஆவாள். ஓ துர்ச்சடை. அப்படி 100 பேர்களாக பிறந்து இந்த அஸ்தினாபுரத்தில் வாழ்ந்து வந்தாலும் எங்களுக்கு நேரிட்ட எதிரிகள் யாருக்கு எதிரி? பங்கும் பகையாளி பாதிநாடு தாயாதி. எங்கும் ஏற்பட்டான் சத்ருக்கன். யாருங்க? அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டராஜாதிபதி அந்த பாண்டவர்கள். பாண்டவரே உங்களுக்கு எதிரி. அந்த பாண்டவர்களோ எனக்கு எதிரியாவார்கள். பாண்டவர் உங்களுக்கு என்ன ஆகுது? பாண்டவர்களோ எனக்கு சித்தப்பார் மக்கள். நீங்க? நானோ பெரியப்பார் மக்கள். ஓ கௌரவர் நீங்க பெரியப்பா மக்கள், பாண்டவர் உங்க சித்தப்பா மக்கள். நீங்க அண்ணன் தம்பி தானே? உங்களுக்குள்ள பகை வர காரணம் என்ன? விளையாட்டிலே வந்த விபரீதம் வினயமாக முடிந்தது. விளையாட்டில் வந்த விபரீதம் வினயமாக முடிஞ்சிச்சு. அவர்களுக்காக நான் என்னென்ன வஞ்சகம் வைத்தேன். வஞ்சகம் வச்சீங்களா? என்னென்ன? போகின்ற வழிதனிலே பொய்க்குழி, நடக்கின்ற வழிதனிலே நச்சுமுள், படுக்கின்ற பாய்தனிலே பாம்பு, குடிக்கின்ற ஜலத்தினிலே கூர்வசி. இப்படியாக நான் எண்ணற்ற வஞ்சகளை செய்தாலும் பாண்டவர்கள் செத்தார்களா சாமி? ஆயனுடைய கிருபையால் தப்பித்து பிழைத்தார்கள். ஆயன் கிருபையால் தப்பிச்சு பிழைச்சாங்க. மீண்டும் என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? நங்கனுக்கு பூணூல் திருமணம் என்று வரவழைத்து தூது நாள் பகடையாடி நாடு நகரங்களை இழந்த பாண்டவர்கள் கானகமே சென்றார்கள். கானகம் சென்ற பாண்டவர்கள் மீண்டும் என்னிடத்தில் நாடு கேட்டார்கள். நாடு கொடுத்தீரா? நாடு கொடுக்க மறுத்து சரி மீண்டும் என்ன செய்து என்ன பண்ணீங்க? அரக்கினால் மாளிகை கட்டி அதிலே தங்க வைத்து புரோதனன் என்று சொல்லக்கூடிய மந்திரியை விடுத்து தீ வைத்து செத்தாங்களா? பாண்டவர்கள் சாகவில்லை. அதுலயும் சாகல. மீண்டும் என்ன செய்து என்ன பண்ணீங்க? அவர்களை வரவழைத்து இந்த கத்தி முனையிலே எவ்வளவு மண்ணு ஒட்டுகிறதோ அவ்வளவு கூட நாடுக்கு தரமாட்டேன் என்று சொன்னேன். சரி அப்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மாயவன் என்ன சொன்னாரு? 10, 8, 18 நாள் சண்டையை உருவாக்கினான். 18 நாள் சண்டையை உருவாக்குறாங்க. நல்ல அரவானை பலி கொடுத்தார்கள். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நேற்றோடு 16 நாள், அதாவது 12 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. நேற்றோட 12 நாள் சண்டை முடிஞ்சு போச்சு. விடிந்தால் 13 நாள் சண்டை. இந்த 13 நாள் சண்டைக்கு யார் போவது யார் வருவது ஒன்னும் புலப்படாமல் என் மாமனாகப்பட்ட ஜெகதி மாமனை வரவழைத்து கேட்டு சரி என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பாண்டவர்களை கொல்ல வேண்டுமானால் குருவாக விலகக்கூடிய துரோணாச்சாரியாருக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுக்க வேண்டும். சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து வந்தால் பாண்டவர்களை கூண்டோடு அழிக்கலாம் என்று அந்த ஜெகதி மாமன் ஜெகதி மாமன் கட்டல. அதே பிரகாரமாக அந்த துரோணருக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்திருக்கிறேன். துரோணருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தாச்சு. அதனால இன்று தினமாக என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும்? என் மனைவியாளை அழைத்து பாண்டவரை தேடி செல்ல வேண்டும். பாண்டவரை பார்க்க போகணும். உண்மைதான். சரி இருந்தாலும் சந்தைக்கு போறோமா? என் மனைவியாகப்பட்ட பேரும் தருவாள் பெருந்திருவாளை அழைத்து வா. பெருந்திருவாள் ஆண்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்திருவாளை அழைத்து வா. ஏங்க
நான் கூட்டிட்டு வரேன். நீங்க போய் அருவாமனையில உட்காருங்க. சூத்தரிச்சு விடும். அது சின்னதாவது குடிக்காம இருக்கிறதுக்கு போ. கேளுங்க தம்பியாரே. இதே விதமாக துரியோதன மாமன்னன் ஆகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட பெருந்துருவாளை இழைக்கு பெருந்துருவாள் ஒரு விதம் காண்க.